ஓம் சாந்தி. 14/5/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஸ்வமானம் மற்றும் ஃபர்மான், சுயமரியாதை மற்றும் கட்டளை. எப்பொழுதும் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் தன்னுடைய பாக்கியத்தை சிந்தனை செய்து கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் முழு கல்பத்தினுள் அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியத்தை இந்த நேரம்தான் பிராப்தி செய்கிறீர்கள். இந்த நேரம்தான் எப்பொழுதும் பாக்கியசாலி நிலையின் அனுபவம் செய்ய முடியும். எதிர்காலத்து புது உலகில் கூட அந்த மாதிரி பாக்கியம் பிராப்தி ஆகாது. அப்படியானால் எவ்வளவு தந்தை குழந்தைகளை உயர்ந்த பாக்கியசாலி என்று நினைக்கிறாரோ அந்த அளவே அனைவருக்கும் ஒவ்வொருவரும் தன்னை புரிந்து கொண்டு நடக்கிறீர்களா? இதைத்தான் ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பது என்று கூறுவது. எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் கவனம் வையுங்கள். ஒன்றோ எப்பொழுதும் ஸ்வமானத்தில் இருப்பது, இன்னொன்று ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் கட்டளைப்படி நடப்பது. ஸ்வமானம் மற்றும் ஃபர்மான், இந்த இரண்டு விஷயங்கள் மேல் கவனம் வைக்க வேண்டும். கூடவே அனைவரின் நெருக்கத்தில் வரும்போது மரியாதை கொடுக்க வேண்டும். ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பதினால் எப்பொழுதும் விக்ன விநாசகர் தடைகளை அளிக்கும் நிலையில் இருப்பீர்கள். ஸ்வமானம் என்றால் என்ன என்று அதை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்களா? எது தந்தையின் மகிமையாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஸ்வமானமாகும். ஒரே ஒரு மகிமையை நினைவில் வைத்தால் கூட ஸ்வமானத்தில் இயல்பாகவே நிலைத்து விடுவீர்கள். ஸ்வமானத்தில் நிலைத்து விடுவதினால் எந்தவிதமான அபிமானம், அதாவது உடலின், புத்தியின், பெயரின், சேவையின் அபிமானம் மற்றும் விசேஷ குணங்களின் அபிமானம் தானாகவே முடிவடைந்துவிடும். எனவே எப்பொழுதும் விக்ன விநாசகராக இருப்பீர்கள். அதேபோல் ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் பணிவாக இருப்பார்கள். அபிமானம் இருக்காது, ஆனால் பணிவு இருக்கும். இதன் மூலம் அனைவர் மூலமாக இயல்பாகவே எப்பொழுதும் மரியாதை கிடைக்கிறது. மரியாதை பெறுவதின் இச்சையிலிருந்து விலகியிருக்கும் காரணத்தினால் அனைவர் மூலமாக உயர்ந்த மரியாதை கிடைப்பதற்கான பாத்திரமாக ஆகிவிடுகிறார்கள். இது அனாதி நியமமாகும். அனைவர் மூலமாக மரியாதை கேட்பதினால் கிடைக்காது, ஆனால் மரியாதை கொடுப்பதினால், ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பதினால் இயற்கை தாசிக்கு சமமாக ஸ்வமானத்தின் அதிகாரத்தின் ரூபத்தில் மரியாதை பிராப்தியாகிறது. மரியாதையை தியாகம் செய்வதால் அனைவரின் மரியாதைக்குரியவராவதின் பாக்கியம் பிராப்தியாகிறது. எப்படி ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு இந்த ஒரு பிறப்பில் மட்டும் மரியாதை கிடைப்பதில்லை, ஆனால் முழு கல்பத்தில் அரை கல்பம் தன்னுடைய ராஜ குடும்பம் மூலமாகவும் மற்றும் பிரஜைகள் மூலமாகவும் மரியாதை பிராப்தியாகிறது. மேலும் அரை கல்பம் பக்தர்கள் மூலமாக மரியாதை பிராப்தியாகிறது. இந்த அளவிற்கு கடைசி பிறப்பில் சைத்தன்ய ரூபத்தில் தன்னால் பிராப்தி செய்திருக்கும் மரியாதையின் பிராப்தியை நீங்களே பார்க்கிறீர்கள். சைத்தன்ய தன்னுடைய ஜடச்சிலைகளை பார்க்கிறீர்கள்தான் அல்லவா? அப்படி முழு கல்பத்தில் பிராப்தியாகியிருக்கும் மரியாதையின் ஆதாரமாக என்ன ஆனது? அற்ப காலத்து அழியும் மரியாதையின் தியாகம் என்றால் ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பது, பணிவானவராகி மரியாதை கொடுப்பதாகும். இந்த கொடுப்பதுதான் பெறுவதாக ஆகிவிடுகிறது. மரியாதை கொடுப்பது என்றால் அந்த ஆத்மாவை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பது. அற்ப காலத்து புண்ணியம் அற்ப காலத்தின் பொருளை கொடுப்பதினால் ஏற்படுகிறது மற்றும் அற்ப காலத்து சகயோகம் கொடுப்பதினால் ஏற்படுகிறது. ஆனால் இது நிரந்தர ஊக்கம் உற்சாகம், அதாவது குஷியின் பொக்கிஷம்
மற்றும் தன்னுடைய சகயோகத்தினால் ஆத்மாவை நிரந்தரமாக புண்ணிய ஆத்மா ஆக்கிவிடுகிறது. எனவே இது மிகப்பெரிய புண்ணியமாகிவிடுகிறது. ஒரு ஜென்மத்தில் செய்த இந்த புண்ணியத்தின் பலன் முழு கல்பமும் கிடைக்கிறது. எனவேதான் மரியாதை கொடுப்பது என்றால் கொடுப்பது அல்ல, ஆனால் பெறுவது என்று கூறப்பட்டிருக்கிறது. உலகியல் முறையில் கூட யாராவது புண்ணிய காரியம் செய்கிறார்கள் என்றால் அனைவரின் முன்பு மரியாதைக்குரியவராக ஆகிறார். ஆனால் இந்த உயர்ந்த புண்ணியத்தின் பலனாக பூஜைக்குரியவராகவும் மற்றும் மரியாதைக்குரியவராகவும் ஆகின்றார். எனவே அந்த மாதிரி புண்ணிய ஆத்மாவாகி எப்பொழுதும் புண்ணிய காரியம் செய்கிறேனா என்று உங்களை நீங்களே கேளுங்கள். மரியாதை கொடுங்கள் மற்றும் மரியாதை கிடைக்க வேண்டும். மேலும் என்னுடைய மரியாதை ஏன் கொடுக்கப்படவில்லை, இவருக்கு ஏன் வைக்கப்படுகிறது? நீங்கள் பெறுபவரா அல்லது கொடுப்பவரா? பெற வேண்டும் என்ற இந்த பாவனையும் ராயல் பிச்சைக்காரத்தனமாகும். அப்படி ஸ்வமானம் மற்றும் சம்மானம், அதாவது மரியாதை ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். வேறு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடப்பவர்களின் எதிரில் முழு உலகமும் பலியாகிவிடுகிறது. எனவே கூடவே மாயாவும் தன்னுடைய வம்சத்தையும் சேர்த்து பலியாகிவிடுகிறது, அதாவது அடிபணிந்து விடுகிறது. மாயா அடிக்கடி தாக்குகிறது என்றால் ஒவ்வொரு அடியிலும் கட்டளைப்படி நடக்கவில்லை என்பது நிரூபணமாகிறது. எப்பொழுதும் கட்டளைப்படி நடக்காத காரணத்தால் மாயாவும் ஒரே வெட்டு 2 துண்டு என்ற ரூபத்தில் பலியாவதில்லை. எனவே அடிக்கடி தாக்குதல் செய்கிறது. மேலும் அடிக்கடி நீங்கள் கதறுவதற்கான காரணமாகிவிடுகிறது. மாயா வந்துவிட்டது என்று கதறுதலானது இல்லையா? இன்று இந்த ரூபத்தில் வந்தது, இப்பொழுது என்ன செய்வது? மாயை அதாவது தடையை எப்படி அகற்றுவது? அப்படி ஒரே வீட்டில் 2 துண்டு ஆகாத காரணத்தினால் மாயாவும் கதறுகிறது, நீங்களும் கதறுகிறீர்கள். எனவே கட்டளைப்படி நடங்கள், பின்பு மாயாவும் பலியாகிவிடும். நீங்கள் தந்தை மேல் பலியாகிவிடுங்கள், மாயா உங்கள் மேல் பலியாகிவிடும். அப்படி கட்டளைப்படி நடப்பது எவ்வளவு சுலபமான வழியாக ஆனது. ஸ்வமானம் மற்றும் கட்டளை சுலபம்தான் இல்லையா? இதை கடைபிடிப்பதினால் பல ஜென்மங்களுக்கு கடினத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இப்பொழுது சகஜ யோகியாக இருக்கிறீர்கள் மற்றும் எதிர்காலத்தில் சகஜ வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி சகஜ வாழ்க்கையை உருவாக்குங்கள். புரிந்ததா? நல்லது. அப்படிப்பட்ட எப்பொழுதும் கட்டளைப்படி நடக்கக்கூடிய, எப்பொழுதும் ஸ்வமானத்தில் இருக்கக்கூடிய, அற்ப காலத்தின் அழியும் மரியாதையை தியாகம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் மரியாதைக்குரிய பூஜைக்குரிய பாகத்தை பிராப்தி செய்யக்கூடிய, அப்படிப்பட்ட தந்தை மேல் எப்பொழுதும் பலியாகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து அன்பை பெறக்கூடிய அன்பிற்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாண்டவ சேனை யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்களா? பாண்டவர்களை மகாவீரர்கள் என்று கூறுவார்கள். மகாவீர் என்றால் எப்பொழுதும் மாயாவை வென்றவர். மகாவீர் ஒருபொழுதும் மாயாவை கண்டு பயப்படுவதில்லை, மாறாக சவால் விடுகிறார். எந்த ரூபத்தில் மாயா வந்தாலும், ஆனால் பகுத்தறியும் சக்தியினால் மாயாவை பகுத்தறிந்து கொண்டே வெற்றி அடைபவராக ஆவார். அப்படியானால் பகுத்தறியும் சக்தி வந்துவிட்டதா? மாயாவை தூரத்திலிருந்து வரும்பொழுதே பகுத்தறிந்து விடுகிறீர்களா? அல்லது எப்பொழுது மாயா தாக்கத் தொடங்குகிறதோ அப்பொழுது பகுத்தறிகிறீர்களா? எந்த அளவிற்கு பகுத்தறியும் சக்தி வீரியமாக இருக்குமோ அந்த அளவு மாயாவை தூரத்திலிருந்தே விரட்டி விடுவீர்கள். ஒருவேளை வந்துவிட்டது பின்பு விரட்டினீர்கள் என்றால் அதில் கூட நேரம் வீணாகி விடுகிறது. பிறகு வந்து வந்து சில நேரம் அமர்ந்தும் விடுகிறது. எனவே வரவே விடாதீர்கள். இன்றைய நாட்களில் தொலைநோக்கு பார்வை உடையவராக ஆவதின் பயிற்சி செய்ய வேண்டும். அறிவியல் சாதனங்கள் கூட தூரத்திலிருந்தே பகுத்தறிவதற்கான முயற்சி செய்கிறார்கள். முன்பு புயல் வந்தது, பிறகு அதிலிருந்து பாதுகாத்து கொள்வது என்பது இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படியல்ல. இப்பொழுதோ புயல் வந்து கொண்டிருக்கிறது என்று அதை தெரிந்து விரட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எப்பொழுது அறிவியலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அமைதியின் சக்தி எவ்வளவு முன்னேற வேண்டும். தூரத்திலிருந்தே விரட்டுவதற்காக எப்பொழுதும் 3 காலத்தையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருங்கள்.
ஒவ்வொரு விஷயத்தையும் 3 காலங்களினால் பாருங்கள். என்ன விஷயம்? தற்சமயத்து ரூபம் என்ன? மேலும் முன்பும் இந்த ரூபத்தில் வந்திருந்தது. மேலும் இப்பொழுது வந்திருக்கும் அதை எப்படி அழிப்பது? तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।